நடிகர் விஜய் ஆண்டனியோட நடிப்பில் அடுத்ததா தியேட்டரில் ரிலீஸ் ஆக இருக்க படம் மார்கன். படம் ஜூன் 27ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதா இருக்கு. ரீசெண்டாக இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படம் சீரியல் கில்லரோட இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. விஜய் ஆண்டனி, சமுத்திரக்கனிலாம் முக்கியமான கதாபாத்திரத்தில் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் யூடியூப்ல வெளியாகி ட்ரெண்டிங் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. நடிகர் சூர்யாவோட நடிப்பில் ரீசெண்டாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ரெட்ரோ படம் அஃபிஷியலாக மே 31ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா நெட்ஃப்ளிக்ஸ் அறிவிச்சிருக்காங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம் லாங்குவேஜில் அஃபிஷியலாக இந்தியாவில் மே 31 ரெட்ரோ படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. மலையாள நடிகர் மோகன்லாலோட நடிப்பில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியேட்டரில் ரிலீஸ் ஆன தொடரும் படம் அஃபிஷியலாக மே 30ஆம் தேதி ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடி தளத்தில் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா படக்குழுவினர் ஓடிடி ரிலீஸ் தேதி அறிவிச்சிருக்காங்க. தமிழ் சினிமாவில் இந்த வாரம் மே 29ஆம் தேதி நானியோட நடிப்பில் ஹிட் கேசரி படம் நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்திலையும், மோகன்லாலோட நடிப்பில் தொடரும் படம் மே 30ஆம் தேதியும், ரெட்ரோ படம் மே 31ஆம் தேதியும் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாகிறதா இருக்கு. இந்த வாரம் இந்த 3 முக்கியமான படங்கள் ஓடிடியில் அஃபிஷியலாக இந்த வீக்கெண்ட் ஓடிடியில் ரிலீஸ் ஆகுது. நடிகர் சிவா மற்றும் அஞ்சலி நடிப்பில் அடுத்த புதிய படம் பறந்து போ. இந்த படத்தோட அஃபிஷியல் புது லிரிக்கல் வீடியோ ஒன்று யூடியூப்ல ரிலீஸ் ஆகியிருக்கு. தெலுங்கு நடிகர் பவன் கல்யாணோட நடிப்பில் அடுத்த புதிய படம் ஹரிஹர வீரமல்லு. ஜூன் 12ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது. இப்போ இந்த படத்தோட அஃபிஷியல் தாரா தாரான்ற 4th சிங்கிள் மே 28ஆம் தேதி மார்னிங் 10:20க்கு ரிலீஸ் பண்ணுறதா ப்ரீ அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. படம் ஜூன் 12ஆம் தேதி பேன் இண்டியா லாங்குவேஜில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது.